இன்னைக்கு நம்ம ஒரு டீயை 20 ரூபா கொடுத்து வாங்குறோம். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அதே டீயை 1 கிலோ அரிசி கொடுத்து வாங்குறோம். இதைத்தான் பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. இதை நான் சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், பட் இதுல 3 மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. வெல்கம் டு எபிசோட் 1 ஆஃப் ஹவு மணி ரூல் த வேர்ல்ட். நம்பர் 1, டபுள் கோஇன்சிடென்ஸ். இப்போ உங்ககிட்ட 1 கிலோ அரிசி இருக்கு, அதை வச்சு நீங்க ஷூ வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஷூ மேக்கருக்கு ஃபிஷ் வேணும்னு கேட்கிறாரு. ஸோ நீங்க ஒரு ஃபிஷர்மேனை தேடி போய் அவர்கிட்ட இருந்து ரைஸை கொடுத்து அவர்கிட்ட இருந்து ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போயிட்டு ஷூ மேக்கர்ட்ட கொடுத்தாதான் ஷூ கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு 2-3 பேர்த்தோட நீடை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். செகண்ட், டிவிசிபிலிட்டி ப்ராப்ளம். ஒரு சின்ன பாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்ககிட்ட ஒரு கவு தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கவை கொடுத்து இந்த பாட் வாங்குவீங்களா? அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு ஈக்குவலான வேல்யூ இல்லாதனால இந்த இடத்துல டிவிசிபிலிட்டி ப்ராப்ளம் வருது. நம்பர் 3, ராட்டிங். நீங்க சம்மர்ல கஷ்டப்பட்டு வீட்டை ஹார்வெஸ்ட் பண்றீங்க, பட் உங்களுக்கு விண்டர்ல தான் ட்ரெஸ் வேணும். அது வரைக்கும் அந்த வீட் தாங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன ஆகும்? அழுகி போயிடும். இதுல பாத்தீங்கன்னா அந்த பொருளை ப்ராப்பரா சேவ் பண்ண முடியாது. ஆக்சுவலி இந்த பார்ட்டர் சிஸ்டம் தெரிஞ்ச நெய்பர்ஸோட மட்டும்தான் அந்த காலத்துல இருந்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் வில்லேஜஸ் எல்லாம் சிட்டிஸா மாறுறப்போ தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த இடத்துல மக்கள் மத்தியிலே ட்ரஸ்ட் இல்லாதனால இந்த பார்ட்டர் சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு? அண்ட் ஏன் இன்னைக்கு மணி இவ்வளவு வேல்யூபிளான செட்டா இருக்கு? இது எல்லாத்துக்கும் விடை தெரியணும்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.